ஹெல்லோ மக்களே, இது உங்கள் பேபி ரோஸ். என்ன பாஸ், விருதுநகர்ல நேத்து நடந்த அந்த மெகா மாநாட்ட பாத்தீங்களா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நின்ன அந்த மேடையில நம்ம கனிமொழி அக்கா ஒரு கவித்துவமான ஆவேச பேச்ச கொடுத்திருக்காங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின்னு சொன்ன கலைஞர் ஐயாவோட வார்த்தைகளை நினைவுபடுத்தி ஒரு புது பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. உழைப்பையே தனது வாழ்க்கையாக்கி உறக்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தமிழக மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர்தான் தென்னகத்தின் எஃகு மனிதர் என கனிமொழி புகழ்ந்து பேசினார். 2. தலைவர் கலைஞரை விட கூடுதலாக உழைக்கும் ஒரே ஒரு நபர் ஸ்டாலின் மட்டும்தான் என கலைஞர் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட வைத்தார். 3. பெண்களும் இளைஞர்களும் இப்போ முதல்வர் பக்கம்தான் உறுதியா நிக்கிறாங்க. இந்த எழுச்சியே 2026இன் வெற்றியை உறுதி செஞ்சிடுச்சுன்னு செம கான்ஃபிடென்ட்டா சொல்லிருக்காங்க அக்கா. 4. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி மற்றும் பேரிடர் நிதியை தராமல் வஞ்சிப்பதாக கூறி பாஜகவை மிக கடுமையாக சாடினார். 5. பெண் எம்பிக்களுக்கு பயந்துதான் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கே வர பயப்படுகிறாருன்னு ஒரு மெகா பஞ்ச் கொடுத்து டெல்லி வரை அதிர வச்சிருக்காங்க. 6. அதிமுகவையும் விடல, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற பாஜகவோட கை கோர்த்துட்டு இருக்கிற எடப்பாடியார மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. 7. தவக மற்றும் பிற புதிய கட்சிகள் வரதுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எஃகு மனிதர் ஸ்டாலின் தலைமையில் திமுக கோட்டை இன்னும் பலமாயிருக்குங்கிறது தான் அவங்க பேச்சோட சாராம்சம். கண்ணா, இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல்னா நம்ம எஃகு மனிதர் ஸ்டாலின்னு கனிமொழி அக்கா புது பிராண்டிங் பண்ணிட்டாங்க. உழைப்புக்கு இலக்கணம் சொன்னது ஒரு பக்கம்னா, 2026 தேர்தலுக்கு திமுக இளைஞரணியை வார் மெஷின் மாதிரி தயார் பண்ணிட்டாங்க போல. இந்த எஃகு மனிதர் முழக்கம் தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு எடுபடும்? எதிர்க்கட்சிகளோட வியூகம் இந்த எஃகு கோட்டையை தகர்க்குமா? 2026ல இந்த பாச போராட்ட அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. It's a powerful validation of leadership from within the family boss. கனிமொழி அக்காவோட இந்த அதிரடி பேச்சுக்கு பாஜக அதிமுக தரப்புல இருந்து என்ன பதில் வரும்? 2026 பட்ஜெட்ல பெண்களுக்கு புதுசா என்ன ஆஃபர் வரப்போகுது? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Baby Rose signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.